ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதாவது ஜூன் செகண்ட் வீக் கூட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 75 கரண்ட் அஃபேர்ஸ் தான், வெறும் 75 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் டெய்லி பார்த்துட்டு வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா இருக்கிறத. ஸோ உங்களுக்கு அப்போ தான் வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம், ஞாபகம் இருக்கும். நமக்கு 75 கரண்ட் அஃபேர்ஸ் தான், ஸ்பீடாக பார்த்துடலாம். அப்படியே ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனியன் கேபினெட் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து ஒரு 2 புதுசாக ஒரு செல் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செல்ஸோட நேம் என்னென்னா எம்பவர்டு குரூப் ஆஃப் செக்ரட்டரியஸ் அண்ட் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் செல்லுன்னு சொல்லி 2 செல் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எதுக்காகனா நம்ம இந்தியாவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இழுக்கிறதுக்காண்டியும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 செல்ஸ்க்குமே நமக்கு சேர்மன் கேட்டுருவாங்க. யாருன்னா நம்ம கேபினட் செக்ரட்டரி ராஜீவ் கௌபா, அவர் தான் வந்து சேர்மன். சரிங்களா, ஸோ இந்த 2 செல்லுமே யார் வந்து டெவலப் பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வைப்பாங்க. நமக்கு செட்டப் பண்ண வந்து யூனியன் கேபினெட்டு. நெக்ஸ்ட்டு 10 மெம்பர் டாஸ்க் ஃபோர்ஸ் டு எக்ஸாமின் மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டு, அதாவது மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டு MMR. ஸோ இதை பற்றி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காண்டி எக்ஸாமின் பண்ணுறதுக்காண்டியும் நம்ம WCD மினிஸ்ட்ரினா உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. யார் இதுக்கு ஹெட்னா அந்த கமிட்டிக்கு வந்து ஜெயா ஜெட்லி அவங்க தான் ஹெட்டு. ஸோ வந்து மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காண்டி ஹெட்டு யாருன்னு கேட்டாங்கன்னா ஜெயா ஜெட்லின்னு போட்டுருங்க. சரிங்களா, செட்டப் பண்ணது யாருன்னா நம்ம உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் மைக்ரோ மார்க்கெட்டு வெர்டிக்கல் அப்படின்னா FI அண்ட் MMனா ஃபுல் ஃபார்ம் போட்டுருங்க. அதாவது என்னன்னா நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க தெரியுமா, அவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேயே அவங்களுக்குள்ளேயே புதுசாக இந்த மாதிரி 2 வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த FI அண்ட் MM ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மைக்ரோ மார்க்கெட் வெர்டிக்கல்னு சொல்லி இந்த 2 செக்ஷனை எதுக்காகனா நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ஹெல்ப் தரணும், அசிஸ்டன்ட் லோன் தரணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி செட்டப் பண்ணியிருக்காங்க. SBI தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க் வந்து செட்டப் பண்ணான்னு சொல்லி கேட்பாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு வந்து யார் வந்து நம்ம ஹெட்டுனா சஞ்சீவ் நாட்டியால், அவர் தான் ஹெட்டு. சரிங்களா, போட்டுருங்க. முக்கியமானது எந்த பேங்க்னு கேட்பாங்க, SBIன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏசியா பெசிஃபிக் கிரீன் ஏர்போர்ட் ரெகக்னேஷன் அவார்டு 2020. இந்த அவார்டு வந்து பெஸ்ட்டாக இருக்க ஏர்போர்ட்டுக்குலாம் கொடுப்பாங்க. அதாவது நம்ம ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது தெரியுமா, எங்கே இருக்குது ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஹையஸ்ட் பிளாட்டினம் ரெகக்னேஷன் இன் ஏசியா பெசிஃபிக் ரீஜனில். சரிங்களா, அவார்டு இன் ஹையஸ்ட் ஏசியா பெசிஃபிக் ரீஜனில் போட்டுக்குங்க. அதே மாதிரி பெஸ்ட் ரீஜனல் ஏர்போர்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா யாருன்னா கேம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சரிங்களா, அது எங்கே இருக்குன்னா கர்நாடகா பெங்களூரில் இருக்குது. பெஸ்ட் ஏர்போர்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியானா இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு. ஸோ இது 2க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. அதாவது ரீஜனல் ஏர்போர்ட்னா வந்து கேம்பகோடா, மொத்தம் பெஸ்ட் ஏர்போர்ட்னா இந்திரா காந்தி ஏர்போர்ட். சரிங்களா, அதே மாதிரி கீழே பாருங்கள் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குன்னா மோன்ட்ரியல் கனடாவில் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நாசோ பைரஞ்சியல் ஸ்வாப், அதாவது என்னென்னா நம்ம த்ரோட் இருக்குது தெரியுமா, த்ரோட்லேருந்து சாம்பிள் எடுத்து கொரோனா டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி புதுசாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. CSIR NCL கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கீழே இருக்க இந்த நேஷனல் கெமிக்கல் லெபார்ட்ரி புனேயில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. அது கூட கேட்பாங்க. புனேயில் இருக்கவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த லெபார்ட்ரி. நம்ம வந்து த்ரோட்லேருந்தே வந்து சாம்பிள் எடுத்து வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோமா என்னான்னு செக் பண்ணுறதுக்காண்டி கொரோனா. சரிங்களா, ஃபஸ்ட் இவங்க தான் பண்ணியிருக்காங்க இந்த CSIR NCL புனே லேபு. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபஸ்ட் இன்டர்நெட் கண்ட்ரோல்டு ரோபோட் கோரோபோட், அதோட நேமு. இது யார் கண்டுபிடிச்சா நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு இன்ஜினியர் தான். அதாவது அந்த இன்ஜினியர் வந்து மும்பை தானேக்காரர், அவர் தான் கண்டுபிடிச்சார். இன்டர்நெட்லேயே ஆப்ரேட் பண்ணுறது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு. அதாவது வந்து கொரோனா வந்து அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து மெடிசின்ஸு அப்புறம் ஃபுட் ஃபெசிலிட்டிஸு ஹெல்ப் அதெல்லாம் பண்ணுறதுக்காண்டி இந்த ரோபோட் மூலயமா கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இது ஃபஸ்ட்டு எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மகாராஷ்டிராவில். சரிங்களா, ஹாஸ்பிட்டலையும் பார்த்துங்க, அங்கே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டலில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுலனா 12th எடிஷன் ஆஃப் பையானியல் என்விரான்மெண்டல் ப்ரிஃபரன்ஸ் இண்டெக்ஸு. இதில் யார் வந்து பெஸ்ட்டுனா வேர்ல்டுலேயே டென்மார்க் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து லக்சம்பர்க்கு, தேர்ட் சுவிட்சர்லாண்டு. நம்ம இந்தியாவோட ரேங்க் வந்து 168. சரிங்களா, பெர்ஃபார்மன்ஸ் என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில். ஸோ இது யார் விடுவானா இந்த ஏலே அண்ட் கொலம்பியா யூனிவர்சிட்டி அவங்க தான் விடுவாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கு, செகண்ட் லக்சம்பர்க்கு, நம்ம இந்தியா ரேங்க் 168. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு புதுசாக பேங்கிங் ஹெட்டு போட்டிருக்காங்க குஷால் ராய்க்கு. சரிங்களா, அந்த ரீட்டைல் பிஸ்னஸ்க்காக ஹெட்டு அவர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கு MD புதுசாக ஜூபேர் இக்பால், சேர்மன் ராஜேஷ்குமார் சிப்பர் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் சோம்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, இதுக்கு புதுசாக MD CEO யாருன்னா சரத் மாத்தூர். அதே மாதிரி நியூ டெவலப்மெண்ட் பேங்க் சாங்காயில் இருக்குது, அதுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக புதுசாக போட்டிருக்காங்க இந்த மார்க்கோஸ் பிரேடோ ட்ரைஜோன்றவரை. இவர் யாருன்னா பிரேசிலோட
எக்கனாமிக் மினிஸ்ட்ரி தான் சரிங்களா, மினிஸ்டர் அவரை தான் போட்டிருக்காங்க பிரசிடெண்ட்டாக, மார்க்கஸ் ப்ராடோ ட்ரைஜியோன்னு சொல்லி. இவர் எந்த நாட்டுக்காரனா, பிரேசில்காரரு. வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா நம்ம இந்தியாக்காரரு அனில் கிஷோரா, அவர் தான் போட்டிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்டி அண்ட் சிஆர்ஓ ஆஃப் எஸ்பிஐயில் இருந்திருக்காரு அனில் கிஷோரா. இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் என்டிபி. நெக்ஸ்ட் பாருங்கள், ரிச்சர்ட் டாவ்கின்ஸ் அவார்டு. ஸோ இது என்னென்னா பை ஏத்திஸ்ட் அலையன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் என்ஜிஓ ஒன்று தான் கொடுப்பாங்க, இந்த ரிச்சர்ட் டாவ்கின்ஸ் அவார்டுன்னு சொல்லி. இது யாருக்கு இந்த இயர் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்தியாவில் லிரிசிஸ்ட் இவர் ஜாவேத் அக்தர்னு சொல்லி இவர் ஃபேமஸான லிரிசிஸ்ட்டு. இவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இருந்து இவர் தான் வாங்கியிருக்காரு, ஃபஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் ரிச்சர்ட் டாவ்கின்ஸ் அவார்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அப்பாயின்மெண்ட்டு ஹச்எத்திலி வந்து என்னென்னா அட்வைசராக எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அட் ஏடிபி, அதாவது அட்வைசராக போட்டிருக்காங்க ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, மணிலா ஃபிலிப்பீன்ஸில் இருக்குது. அதே மாதிரி ஐஏஎஸ் ராஜீவ் டோப்னா, இவர் வந்து குஜராத் கேட்ரு, இவர் வந்து சீனியர் அட்வைசர் டு வேர்ல்டு பேங்க் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் பிரிஜேந்தர் நவ்னித், இவர் வந்து தமிழ்நாடு கேட்ரு, இவர் வந்து அம்பாசிடர் டு தி பெர்மனன்ட் மிஷன் அட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குது, அதுக்கு அம்பாசிடராக போட்டிருக்காங்க ஐஏஎஸ் பிரிஜேந்தர் நவ்னித்தர். கேட்ரே பார்த்துக்குங்க, 2 பேருக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோவிட் பீஃப் ஆப்னு சொல்லி புதுசாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ யார் இதை உருவாக்குறதுனா ஐஐடி ஹைதராபாத், அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணியிருக்குதுன்னா இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ், அவங்க ஹைதராபாத்தில் இருக்குது, அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, 3 பேர் சேர்ந்து தான் விட்டுருக்காங்க. இதுக்கு ரொம்ப முக்கியம்னா நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத் தான் ரொம்ப முக்கியம், அவங்க தான் விட்டுருக்காங்க இந்த கோவிட் பீஃப் ஆப்பு சரிங்களா. அதாவது நம்ம கொரோனா பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான், அதாவது அதில் தெரிஞ்சுக்கலாம்ன்றக்காண்டி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏர்போன் ரெஸ்கியூ பாட் ஃபார் ஐசோலேட்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஆர்பிட் அதோட ஃபுல் ஃபார்மு. ஏஆர்பிஐடினா ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, ஏர்போன் ரெஸ்கியூ பாட் ஃபார் ஐசோலேட்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் விட்டாங்க சரிங்களா. அதாவது எதுக்காகனா நம்ம கிரிட்டிக்கலாக இருக்காங்க தெரியுமா, இந்த கொரோனா அஃபெக்ட் ஆகி. ஸோ அவங்கெல்லாம் வந்து செக்யூராக வந்து இந்த தெரியுமா, இது வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் மாதிரி. ஸோ இதில் வந்து மூவ் பண்ணி கொண்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அதுக்காக தான் விட்டுருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்னன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்ராலஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸு, இது ஹைதராபாத்தில் இருக்குது. தென் ஏஆர்சி, இவங்க என்னென்னா அதாவது மேக்னட்டோ கலோரிக் மெட்டீரியல்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் பண்ணலாம், கேன்சரை க்யூர் பண்ணலாம் ஓரளவுக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஏஆர்சிஐ, இன்டர்நேஷ்னல் அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்ராலஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ், ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ நமக்கு என்னென்னா இன்னொன்று கீழே இருக்குது பாருங்களா, இது என்னன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஓவரால் கேன்சர் டயக்னோசிஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கேன்சர் ரிலேட்டட் தான், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள், ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் விட்டுருக்காங்க இந்தியாவில். யாருன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம லார்ஜஸ்ட் ஸ்டேட்டில் வந்து குஜராத் ஃபஸ்ட்டு, செகண்ட் தமிழ்நாடு, தேர்ட் மகாராஷ்டிரா. ஸ்மாலர் ஸ்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு கோவா, செகண்ட் மணிப்பூர், தேர்ட் மேகாலயா. யூனியன் டெரிட்டரியில் ஃபஸ்ட்டு சண்டிகார், செகண்ட் டெல்லி, தேர்ட் வந்து அந்தமான் நிக்கோபார். இது கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க சரிங்களா. ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் விட்டது யாருன்னு. ஸோ வந்து அது கீழே 3 தான் விட்டுருக்காங்க, லார்ஜரு, ஸ்மாலு, யூனியன் டெரிட்டரின்னு. முக்கிய மந்திரி சகாகரி பாத் வியாவாசாய் உத்தன் யோஜனா, இது மத்திய பிரதேஷ் தான் விட்டாங்க. ஆக்சுவலாக இது எதுக்கான, அதாவது ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்குலாம் ஒரு வெல்ஃபேர் ப்ரோக்ராம் தான் சரிங்களா. ஸோ இந்த யோஜனா மூலயமா ஃபினான்ஷியல் ஹெல்ப்லாம் கொடுக்குறாங்க இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு. யாருன்னா மத்திய பிரதேஷ். முக்கிய மந்திரி சகாகரி ரோஜ்கர் கேரண்டி யோஜனா கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா அதே மாதிரி தான் வரும். பட் இது என்னென்னா இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் விட்டாங்க இந்த சகாகரி ரோஜ்கர் கேரண்டி யோஜனா, ஹிமாச்சல் பிரதேஷ். அதாவது இது மூலயமா 120 days வந்து இந்த அர்பனில் சிட்டியில் இருக்கிற பீப்புள்ஸுக்கு வந்து அஸ்யூர்டு ஒர்க்கு தராங்க சரிங்களா, கவர்மெண்ட்டு கீழேயே. அதுக்காக தான் விட்டாங்க ஹிமாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது 2 ஆப் விட்டாங்க. அதாவது என்னென்னா இந்த மேக சந்தேச ஆப் அண்ட் வர்ணமித்ரா வெப் போர்ட்டல்னு சொல்லி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், அவங்க தான் விட்டாங்க. ஸோ வந்து இது எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் தான் லான்ச் பண்ணாங்க சரிங்களா. அதாவது எதுக்காகனா ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் அண்ட் அலர்ட் அபவுட் வெதர் ரெயின்ஃபால் ஃப்ளட்டிங், அதை பற்றிலாம் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மேக சந்தேச ஆப் அண்ட் வர்ணமித்ரா வெப் போர்ட்டல் சரிங்களா. எங்கே விட்டாங்கன்னா கர்நாடகாவில் பை ஐஏஎஸ் பெங்களூரு. நெக்ஸ்ட்டு அனன்யா, இது வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரேயரு சரிங்களா. அதாவது வந்து கொரோனா வைரஸ் இருக்க தொற்றெல்லாம் அழிக்கிறக்காண்டி ஒரு ஸ்ப்ரேயர் கண்டுபிடிச்சாங்க, அனன்யான்னு சொல்லி அதுக்கு நேம் வச்சாங்க. யார் கண்டுபிடிச்சதுன்னா டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஹெட் குவார்ட்டர்ஸ் புனேல இருக்குது, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க சரிங்களா, மறந்துடாங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் விட்டுருக்காங்க, குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட். யார் விடுவானா வேர்ல்டு பேங்க் தான். ஸோ அவங்க சொன்னதுபடி என்னென்னா இந்தியன் எக்கனாமி வந்து இந்த ஸ்ரிங்க் ஆயிரும், -3.2% இந்த FY21. அதே மாதிரி ஃபிஸ்கல் லாஸ்ட்டு 2019 to 20 எவ்வளோ இருந்துச்சுன்னா டெவலப்மெண்ட்டு வெறும் 4.2% தான் இருந்திருக்கு இந்தியாவுக்கு.
அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு பேங்க் டவுன் கிரேடட் இந்தியா எக்கனாமி பை மேசிவ் நெகட்டிவ் 9%. முன்னாடி இருந்த விட இப்போ 9% வரைக்கும் நெகட்டிவில் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க வேர்ல்டு பேங்க்கு. ஸோ கீழே பாருங்கள், வேர்ல்டுலேயே வந்து 5வது 5th ஒஸ்ட்டாக ஹிட் ஆனது, அதாவது வந்து அதிகமாக பாதித்தது இந்தியா தான் அந்த லாக்டவுனில் கொரோனானால. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த 5 பேர் யூஎஸ்ஏ, பிரேசில், ரஷ்யா, யூகே, அப்புறம் இந்தியா, இவங்க 5 பேர் தான் வந்து வேர்ல்டுலேயே ஒஸ்ட்டு ரொம்ப ஹிட் ஆனது. நம்ம யூகே இருக்காங்க தெரியுமா, இவங்க தான் வேர்ல்டுலேயே அதிகமாக வந்து எக்கனாமி டவுன் ஆச்சு சரிங்களா இந்த லாக்டவுனில். நெக்ஸ்ட்டு இது ஒரு போயம், பந்தே உட்கலா ஜனனின்னு சொல்லி. யார் எழுதுனதுன்னா கண்டகபி லக்ஷ்மிகாந்த் மோகபத்ரா, இவர் தான் எழுதினார். இதை வந்து 1912 எழுதினார். பட் இதை வந்து இப்போ தான் வந்து என்னென்னா ஒடிசா ஸ்டேட் இருக்காங்க தெரியுமா, அவங்க ஸ்டேட் ஆந்தம் ஆக்கியிருக்காங்க சரிங்களா இந்த பந்தே உட்கலா ஜனனின்னு சொல்லி. யார் எழுதுனான்னு பார்த்துங்க, அது முக்கியம். யாருன்னா ஒடிசா தான் ஆக்கியிருக்காங்க அவங்க ஸ்டேட்டோட ஆந்தமாக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், புக்கு ஃபோர்ஸ் ஆஃப் சர்க்கம்டன்ஸ்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஃபேமஸான ஆத்தர் இதுங்க இவர், இந்த சிமோனி டி பியோவயர்னு சொல்லி இவர் ஃப்ரெஞ்சு ஆத்தர். இவர் எந்த நாட்டுக்காரனா, ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரர். ஃபோர்ஸ் ஆஃப் சர்க்கம்டன்ஸ் எழுதினவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு உமன் டு ரீச் டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் ஓசன். அதாவது நாசாவோட அஸ்ட்ரானண்ட்டு முன்னாடி ஃபார்மர் இந்த கேத்ரின் டி சுலீவன், இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்கன் டு வாக் இன் டு ஸ்பேஸு. அண்ட் இப்போ வந்து இவங்க என்னென்னா ஃபஸ்ட்டு உமன் டு ரீச் தி டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் த ஓசன் சரிங்களா. இதை அச்சீவ் பண்ணது இவங்க தான். நேம் பார்த்துங்க, கேத்ரின் டி சுலீவன். எந்த நாட்டுக்காரங்கன்னா யூஎஸ்ஏக்காரவங்க. வேர்ல்டு பேங்க் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு லோன் கொடுத்துருக்காங்க 1950 கோடி. லோன் எதுக்காகனா கொரோனா சுச்சுவேஷனுக்காக சரிங்களா. அதுக்கு அகேன்ஸ்டாக போராடணும் கண்ட்ரி வேர்ல்டு பேங்க்கும் வெஸ்ட் பெங்காலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்பிஐ வந்து நியூ ஃப்ரேம் ஒர்க் ஒன்று விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த அதோட நேம் பார்த்துங்க, டிராஃப்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் சேல்ஸ் ஆஃப் லோன் எக்ஸ்போசர்னு சொல்லி. அப்புறம் இன்னொன்று டிராஃப்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் செக்யூரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அசட்ஸ்னு சொல்லி சரிங்களா. ஸோ வந்து இது ரெண்டும் வந்து எதுக்காகனா, அதாவது வந்து நம்ம இந்த லோன்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த லாக்டவுனில் கட்ட முடியாமல் இருக்கும் தெரியுமா. ஸோ அதை பற்றி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது பேங்க்லாம் சொல்லி அப்படி விட்டுருக்காங்க. அதுக்காக ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் விட்டுருக்காங்க. யார் விட்டான்னு சொல்லி கேட்பாங்க இது ரெண்டும். ஸோ இது எல்லாமே வந்து அப்ளிகபிள் எதுக்குன்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் எக்ஸ்க்ளூடிங் ஆர்ஆர்பிக்கு மட்டும், ரீஜனல் ரூரல் பேங்க் மட்டும் கிடையாது. நபார்டு, நேஷனல் ஹவுசிங் பேங்க்கு, எக்ஸிம் பேங்க்கு, சிட்பி, என்பிஎஃப்சி எல்லாத்துக்குமே இருக்குது. இன்க்ளூடிங் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாத்துக்குமே இருக்குது. எக்ஸப்ட் இந்த ஆர்ஆர்பி மட்டும், ரீஜனல் ரூரல் பேங்க் மட்டும் கிடையாது. இந்த 2 ஃப்ரேம் ஒர்க்லேயும் இப்போ புதுசாக விட்டது ஆர்பிஐ. நெக்ஸ்ட்டு இதுவும் அந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணாங்க தெரியுமா, முன்னாடி பார்த்தது தான். இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து யார் ரெக்கமெண்டில் பண்ணாங்கன்னா, ரெக்கமெண்டட் பை கமிட்டி ஆன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்யூரிட்டேஷன் மார்க்கெட்டு சரிங்களா. அவங்க ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணாங்க. ஸோ இந்த கமிட்டி ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்யூரிட்டேஷன் மார்க்கெட், இதுக்கு யார் ஹெட்டுனா நம்ம ஹர்ஷ்வர்தன், அவங்க தான் ஹெட்டு சரிங்களா. அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து என்னென்னா இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி மார்க்கெட் ஆஃப் கார்பரேட் லோன்ஸு, இதுக்கு யார் ஹெட்னா டிஎன் மனோகரன். ஸோ இவங்க 2 பேருக்கு அந்த தெரியுமா, இவங்க 2 தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த புதுசாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து உடனே சொல்லி சரிங்களா. இந்த 2 கமிட்டிக்கு ஹெட் யாருன்னு பார்த்துங்க. இந்த மேலே இருக்க இந்த செக்யூரிட்டேஷன் மார்க்கெட்டுக்கு வந்து ஹெட் வந்து ஹர்ஷ்வர்தன், கீழே வந்து செகண்டரி மார்க்கெட் ஃபார் கார்பரேட் லோன்ஸ், இதுக்கு ஹெட் வந்து டிஎன் மனோகரன். நெக்ஸ்ட் பாருங்கள், டொமஸ்டிக் மல்டி ட்ரிப் இன்சூரன்ஸு. ஸோ அப்படின்னா என்னென்னா, அதாவது நம்ம ட்ரிப்பு போகிறோம் தெரியுமா, அதாவது வந்து இன்சூரன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் தெரியுமா ஏர்வேஸ்லாம். ஸோ அதுக்கெலாம் வந்து இன்சூரன்ஸு கவர் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. ஃபோன்பேவும் ஐசிஐசிஐ லம்பார்டு 2 பேரும் சேர்ந்து சரிங்களா. ஆக்சுவலாக என்ன, நம்ம ஒரு தடவை இந்த இன்சூரன்ஸ் போட்டோம்னா நம்ம எல்லா ட்ராவலுக்குமே வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து செல்லும். ஸோ வந்து நம்ம வித்தின் த கண்ட்ரிக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் சரிங்களா. யாருன்னா ஃபோன்பேயும் ஐசிஐசிஐ லம்பார்டும். ஸோ வந்து இதோட இன்சூரன்ஸ் காஸ்ட்டும் கேட்பாங்க திடீர்னு. அதோட காஸ்ட்டு பார்த்துங்க 499 ரூபா ஒரு வருஷத்துக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எம்ஓயு ஃபார் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது யார் சைன் பண்ணியிருக்குதுன்னா, இந்த எம்ஓயு இந்த ரெசிக்கல் டிஜிட்டல் டெக் கம்பெனியும், அப்புறம் வந்து அவங்களோட யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யூஎன்டிபி, அப்புறம் ஹிந்துஸ்தான் கொக்கோகோலா பீவரேஜ், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க பிருத்திவின்னு சொல்லி. இந்த ப்ராஜெக்ட் பிருத்திவி என்னென்னா அது ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் சரிங்களா. இந்த ப்ராஜெக்ட் வந்து கேட்டாங்கன்னா போட்டுருங்க. ப்ராஜெக்ட் பிருத்திவி வந்து எந்த இதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும். இது கண்டுபிடிச்சது 3 பேர் பார்ட்னர் வச்சு பண்ணுறது யாருன்னா யூஎன்டிபி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும், ஹிந்துஸ்தானும், கொக்கோகோலா பீவரேஜும், ரெசிக்கல்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் டெக் கம்பெனி. நெக்ஸ்ட் பாருங்கள், நாசா டிஸ்டிங்யூஸ்டு பப்ளிக் சர்வீஸ் மெடலு. ஸோ இந்த அவார்டு வந்து நாசாவிலேருந்து கொடுப்பாங்க. அதாவது வந்து அந்த நாசாவில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பெஸ்ட்டாக யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சரிங்களா. சயின்டிஸ்ட்டுக்கு இந்த ரஞ்சித் குமார் இன்ஜினியர் ஃப்ரம் கேரளா அங்கே ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த நாசா டிஸ்டிங்யூஸ்டு பப்ளிக் சர்வீஸ் மெடல் சரிங்களா. நேம் பார்த்துங்க, ரஞ்சித் குமார். நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஒரு புக் லான்ச் பண்ணாங்க. FSSAI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஈட் ரைட் டூரிங் COVID-19 சொல்லி சரிங்களா. அதாவது வந்து சேஃப் ஃபுட் ப்ராக்டிஸ் பற்றி இந்த கொரோனா சுச்சுவேஷனில் எந்தெந்த ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லி விட்டுருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அத்லட்டிக் இன்டிகிரிட்டி யூனிட். இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மொனாக்கோ மான்டோ கார்லோ அங்கே தான் இருக்குது. இவங்க வந்து பேன் பண்ணுவாங்க. அதாவது வந்து அத்லட்லாம் வந்து இந்த அத்லட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அத்லட் பீப்புள் பண்ணுவாங்களே அவங்களாம் வந்து ஏதாவது இந்த டோப்பிங் சார்ஜ் பண்ணுவாங்களே அவங்களெலாம் வந்து பேன் பண்ணுவாங்க. ஸோ ரீசெண்டாக என்னென்னா நம்ம கோமதி மாரிமுத்து இருக்காங்க தெரியுமா, தமிழ்நாடு தான் இவங்க ஸ்ப்ரிண்ட்ரு 800 மீட்ரு ஸ்ப்ரிண்டரில் 800 மீட்ரு அத்லட் ஓடுறவங்க இவங்களை வந்து என்னென்னா பேன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இல்லீகலாக ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரோஜ்கர் சேது போர்ட்டல்னு சொல்லி மத்திய பிரதேஷ் விட்டுருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா அவங்க ஸ்டேட்டில் இருக்க மைக்ரண்ட் லேபர்ஸ்க்குலாம் வந்து அதில் வந்து இந்த போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஸ்கில் செக்யூரிட்டி அதெல்லாம் ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா, மத்திய பிரதேஷ் இந்த போர்ட்டல் விட்டது. நெக்ஸ்ட் பாருங்கள், அதாவது ஏசியாட்டிக் லைன்ஸ் இருக்குது தெரியுமா, இது ஃபேமஸ். இது வந்து எங்கே இருக்கும் தெரியுமா ஏசியாட்டிக் லைன்ஸ் அதிகமாக கிர் ஃபாரஸ்ட் இருக்குது தெரியுமா குஜராத்தில், அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா இப்போ சர்வேயில் பார்த்தீங்கன்னா. சரிங்களா, ஸோ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 59% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக 2015 கம்பேர் பண்ணும்போது இந்த 2020 523 2015 இருந்திருக்கு. இப்போ வந்து 674 ஆயிடுச்சு. இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். 674 இப்போ இருக்கிறது. சரிங்களா, ஸோ வந்து நம்மளுக்கு வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அவங்க தான் அந்த சர்வே எடுப்பாங்க. அது எங்கே இருக்குன்னா டெக்ராடூனில் இருக்குது. ஸ்கில் இந்தியா இனிஷியேட்டிவ் சொல்லின்னு ஒன்று விட்டுருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து எம்ஓவி சைன் பண்ணி. யாருன்னா இந்த நேஷனல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் இவங்களும் இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஐடிஐ நங்கல் பஞ்சாப் இவங்க 2 பேரும் சேர்ந்தா இந்த ஒரு இனிஷியேட்டிவ் விட்டுருக்காங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக. சரிங்களா, ஸோ யார் பார்ட்னர்னு பார்த்துங்க. நம்மளுக்கு என்எஃப்எல் ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க. நேஷனல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் எங்கே இருக்குன்னா நொய்டா உத்தரப்பிரதேசில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் மெர்சர்ஸ் 2020 காஸ்ட் ஆஃப் லிவிங். அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் அதிகமாக எங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு சொல்லி சர்வே. அதில் பார்த்தீங்கன்னா மும்பை, நம்ம இந்தியாவில் இருக்க மும்பை வந்து 19வது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி இன் ஏசியா. அதாவது வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 60வது பிளேஸ் மும்பை. வேர்ல்டில் நியூ டெல்லி 101, சென்னை வந்து 143வது இடம். அதே மாதிரி வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஹாங்காங் ஃபஸ்ட்டு, செகண்ட் அஸ்காபாத், தேர்டு டோக்கியோ. சரிங்களா, அதான் காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் மெர்சர்ஸ் விட்டதில் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கு. இது வந்து ஹச்ஆர்டி மினிஸ்ட்ரி தான் விடுவாங்க. சரிங்களா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி பெஸ்ட்டாக வந்து பண்ணுற ஐஐடிக்கு விடுவாங்க. அதாவது வந்து அவங்களோட எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டில் எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லி. அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவிலேயே, செகண்ட் ஐஏஎஸ் பெங்களூரு, தேர்ட் ஐஐடி டெல்லி. செகண்ட் பாருங்கள் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 8 மெம்பர் பேனல் ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எதுக்காகனா இந்த கொரோனா சுச்சுவேஷன் லாக்டவுனில் வந்து எல்லா கண்ட்ரிஸ் இருக்காங்க தெரியுமா, இந்த ஏடிபி கீழே இருக்க கண்ட்ரிஸு மெம்பர் கண்ட்ரிஸ் அவங்களாம் வந்து எவ்வளோ அவங்க எக்கனாமிலாம் ரொம்ப பாதிச்சிருக்கு தெரியுமா. ஸோ அதுக்கெலாம் ஆலோசனை சொல்கிறதுக்காண்டியும் கைட்லைன்ஸ் பண்ணுறதுக்காண்டியும் ஒரு கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டிக்கு வந்து யார் வந்து ஹெட்னா வைஸ் பிரசிடென்ட்டு அகமது எம் சேது அவர் தான் வந்து மாடரேட்டராக இருக்கார் அந்த ஹெட்டுக்கு. சரிங்களா, ஏடிபி அமைச்சது இது. நெக்ஸ்ட்டு அதாவது வந்து கான்டாக்ட் ஃப்ரீ ஏடிஎம் கேஷ் வித் ட்ராவல்ஸு இப்போ இந்தியாவில் விட்டாங்க. சரிங்களா, ரீசெண்டாக இந்த கொரோனானால. சரிங்களா, கான்டாக்ட்லெஸ் ஏடிஎம் வித் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி வேர்ல்டுலேயே நம்ம தான் செகண்ட் கண்ட்ரி. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்ஏ தான். ஸோ வந்து இதை யார் லான்ச் பண்ணதுன்னா எம்பசி பேமெண்ட் சிஸ்டமும் மாஸ்டர் கார்டு 2 பேர் சேர்ந்து தான் விட்டுருக்காங்க. இது வந்து இந்த 3ல் தான் அப்ளிகபிள். இந்த இஎம்வி யூரோப்பே மாஸ்டர் கார்டு விசா 3லேருந்து தான் அப்ளிகபிள். சரிங்களா, ரூபே கார்டில் கிடையாது. பார்த்துக்குங்க, ரூபே கார்டில் கிடையாது இது இந்த ஃப்ரீ ஏடிஎம் கேஷ் வித் ட்ராவல். சரிங்களா, அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இபைசா இவங்க வந்து ஃபஸ்ட் அலையன்ஸ் பேங்க் கூட பார்ட்னர் வச்சுருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட் அலையன்ஸ் பேங்க் லிமிடெட் எங்கே இருக்குன்னா லுசாக்கா ஜாம்பியா தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ எதுக்காக 2 பேரும் பார்ட்னர் வச்சுருக்காங்கன்னா மொபைல் பாயிண்ட் ஆஃப் கேல் பிஓஎஸ் அந்த மிஷின் இருக்குது தெரியுமா, பிஓஎஸ் மிஷினு. நம்ம அந்த மிஷின்லாம் வந்து என்னென்னா மொபைல் ஃபோன் இருக்குது தெரியுமா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதாவது வந்து அதையே வந்து பிஓஎஸ் மிஷினாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி விட்டுருக்காங்க 2 பேரும் பார்ட்னர் வச்சு, இபைசாவும் ஃபஸ்ட் அலையன்ஸ் பேங்க்கும். நெக்ஸ்ட்டு நியூ கமிட்டி ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் தி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இந்தியாவில். இது யார் செட்டப் பண்ணதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. வெல்ஃபேர் ஃபார் தி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னால் அதுக்கு ஹெட் வந்து யாருன்னா அந்த கமிட்டிக்கு ஜி கிஷான் ரெட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள் பிராண்ட் அம்பாசிடர். இந்த கார்கோ இன்டர்நேஷனலுக்கு புதுசாக போட்டாங்கன்னு சொன்னேன், நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த கார்கோ இன்டர்நேஷனலுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர் யாரை போட்டிருக்காங்கன்னா சோனு சூத் இவரை தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு கீழே இருக்கிறதுலாம் ஆல்ரெடி இந்த மனுஷிச்சிலேருந்து அடிடாஸ்க்கு போட்டாங்க ரீசெண்டாக. அப்புறம் ரோஹித் சர்மா வந்து இந்த இந்தோ நேஷ்னல் எல்டிடி ஃபினான்ஸுக்கும் அதான் இந்தோ நேஷ்னல் லிமிடெட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸுக்கு வந்து ரோஹித் சர்மாவை போட்டாங்க இந்தியன் கிரிக்கெட்டரை பிராண்ட் அம்பாசிடரா. யுஎன்இபி யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் நைரோபியில் இருக்குது கென்யாவில். இதுக்கு வந்து நம்மளுக்கு அம்பாசிடர் யாருன்னா டிஆர் மிர்சா இவங்க ஆக்ட்ரஸ். இவங்களை வந்து 2022 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் லுசானில் இருக்குது. ஸோ இவங்க என்னென்னா நம்ம ஹை ஜம்ப் இவர் வந்து அலெக்சாண்டர் சுஸ்டோவா ரஷ்யாக்காரர், இவர் வேர்ல்டு சாம்பியன். இவர் வந்து பேன் பண்ணியிருக்காங்க டோப்பிங் சார்ஜுக்காக.
நம்மளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் எங்கே இருக்குன்னா லுசானில் இருக்குது. டீப் நாலேஜ் குரூப் ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அதாவது வந்து உலகத்திலே சேஃபஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் டு லிவ் இந்த சுச்சுவேஷனில் எதுனா சுவிட்சர்லாண்டு தான் சரிங்களா. ஃபஸ்ட்டு உலகத்துலேயே வந்து சேஃபாக இருக்குன்னு சொல்லி, செகண்ட் வந்து ஜெர்மனி, தேர்ட் இஸ்ரேல். நம்ம இந்தியா வந்து 56வது பிளேஸு. ஸோ வந்து லாஸ்ட் பிளேஸ் வந்து எது டேஞ்சரான கண்ட்ரினா சவுத் சூடான் 200வது ரேங்க்கு, 200th ரேங்க்கு. ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து அன்வீல்டு பண்ணியிருக்காங்க. எங்கேனா கேம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெங்களூர் கர்நாடகாவில் இருக்குது, அங்கே தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அவங்களோட லேண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அதெல்லாம் வந்து நல்ல பசுமையாக வச்சுக்கணும்னு சொல்லி இந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம் சரிங்களா. அதாவது மொபைல்லே வந்து இந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்காக தான் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியூ இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஐடிஆர் நாம்ஸ் விட்டுருக்காங்க இந்த FY 2021 சரிங்களா. அதாவது என்னென்னா இப்போ புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது டேக்ஸ் பேயர்ஸ் வந்து ஹூ பெய்டு 1 lakh இன் எலக்ட்ரிசிட்டி பில் இன் இயர் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணி வைக்கணும். 1 லட்ச ரூபா வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஒரு வருஷத்தில் கட்டுறாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யாராவது பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி வரைக்கும் டெபாசிட் பண்ணாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸையும் வந்து இந்த ஐடிஆர் ரிட்டனில் காமிக்கணும், இன்கம் டேக்ஸ் ரிட்டன்லன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இஃப் இன்க்ளூட் 2 lakh எக்ஸ்பென்ஸ் ஆன் ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதுல 2 லட்சம் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னா அவங்களும் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் பண்ணணும். அப்புறம் என்னென்னா இந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் சுட் நாட் எக்ஸீட் 10 வெஹிக்கிள் அட் எ டைம் டூரிங் த இயர். அதாவது ஒரு வருஷத்தில் 10 வெஹிக்கிளுக்கு மேலே வாங்கிடக்கூடாது சரிங்களா. அப்படி வாங்கினா அவங்களும் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணணும். புதுசாக நாம்ஸ் இதெல்லாம் பார்த்துங்க, இந்த லிமிட்லாம் கேட்டுருவாங்க. இந்த 1 கோடி 2 லட்சம் அப்புறம் அந்த நாட் எக்ஸீட் 10 வெஹிக்கிள்ஸு. நெக்ஸ்ட்டு அப்புறம் இதுவும் சொல்லியிருக்காங்க டியூ டேட் ஆஃப் ஆல் இன்கம் டேக்ஸ் ரிட்டன்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நவம்பர் 30 வரைக்கும். அப்புறம் வந்து டேக்ஸ் ஆடிட்டு அந்த ஆடிட்டிங் பண்ணுவாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து அந்த டைம்லைன்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் 31 வரைக்கும். ஜெகனனன் ஜதோதோ ஸ்கீமு சரிங்களா. ஜெகனன்னா ஜதோதோ ஸ்கீமு இது ஆந்திர பிரதேஷ் தான், நேம்லேயே தெரியுது. ஸோ எதுக்காகனா நம்மளுக்கு ஃபினான்ஸ் ஹெல்ப் தராங்க இந்த பார்பர்ஸ், டெய்லர்ஸ் அண்ட் வாஷர்மேன் இவங்களுக்குலாம் சரிங்களா. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் மறந்துடாங்க 10,000 வரைக்கும் ஒரு ஆள் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 17th edition ஆஃப் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் QS விட்டுருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3 இன்ஸ்டியூஷன் வந்து டாப் 200 வந்திருக்கு. எதுனா பாம்பே IIT பாம்பே 172, IIS பெங்களூர் 185, IIT டெல்லி 193. அப்புறம் வந்து உலகத்திலேயே ஃபஸ்ட்டு எதுனா இந்த மசாச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு யூஎஸில் இருக்குது, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி செகண்டு, தேர்டு வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மெடல் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா இது வந்து யார் கொடுப்பாங்கன்னா பெஸ்ட்டு மியூசிஷியன் ஆஸ்திரேலியாவில் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து இந்தியன் பாண்டு தான் இவங்க, இந்த சோபா சேகர்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் மியூசிக்கில் சிறந்து விளங்குறாங்க, இந்த கலகுருதி மியூசிக்னு சொல்லி ஒரு இதில். ஸோ அதுக்காக தான் இவங்களுக்கு ஆஸ்திரேலியா அவார்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவங்க நேம் பார்த்துங்க சோபா சேகர். உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து த்ரூநாத்னு சொல்லி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து எதுக்காகனா வந்து கொரோனா டெஸ்ட் பண்ணி சீக்கிரமே வந்து இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாசிட்டிவாக நெகட்டிவானு சொல்லி. த்ரூநாத் யார் விட்டதுன்னா வந்து இது உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டு. கீழே இருக்குது தெரியுமா, இதெல்லாம் பார்த்துங்க. உத்தரப்பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு ப்ரிப்பேர் 1 lakh பெட்ஸ் ஃபார் கொரோனா ட்ரீட்மெண்ட்டு. 1 லட்சம் பெட் வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவிலே உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து யூபி ஸ்டார்ட் அப் ஃபண்டுன்னு சொல்லி உருவாக்குனாங்க சிட்பி கூட பார்ட்னர் வச்சு. ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா லக்னோவில் இருக்குது, லக்னோவில் அவங்க கூட பார்ட்னர் வச்சு. ஸோ அதுக்கு கீழே வந்து இந்த நியூ என்டர்பிரினர் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களாம் 15 கோடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க சரிங்களா. 15 கோடி ஒதுக்கியிருக்காங்க, அது மூலயமா ஹெல்ப் கொடுப்பாங்க, ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு. கான்டாக்ட்லெஸ் தெர்மல் ஸ்கேனிங் கைசோக்கு இது வந்து IIT பாம்பே தான் விட்டாங்க. அதாவது வந்து இந்த அர்வின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி IIT பாம்பே கீழே இருக்குது, அவங்க தான் வந்து விட்டாங்க இது சரிங்களா. அந்த கான்டாக்ட்லெஸ் தெர்மல் ஸ்கேனிங் கைசோக்குன்னு சொல்லி கீழே பாருங்கள் IIT டெல்லி தான் வந்து லைட் வெயிட் ப்ரீத்தபிள் ஈஸி PPE கிட் ஒன்று விட்டாங்க. IIT ஹைதராபாத் தான் வந்து லோ காஸ்ட் டெஸ்ட் கிட் விட்டாங்க சரிங்களா. லோ காஸ்ட் டெஸ்ட் கிட்டு, அந்த டெஸ்ட் கிட் வந்து வெறும் 20 நிமிஷத்துலேயே நம்ம ரிசல்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லி கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அமேசான் பிஸ்னஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக MSME ஆசிலேட்டர்னு சொல்லி ஒரு ஃபியூச்சரு MSME ஆசிலேட்டர்னு சொல்லி சரிங்களா. யார் விட்டதுன்னா அமேசானு. ஸோ வந்து இது மூலயமா வந்து என்னென்னா ஸ்மால் பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு, அதுக்காக தான் அமேசான். ஸோ ப்ளூம்பர்க் பில்லியனர் இண்டெக்ஸ் விட்டுருக்காங்க. அதாவது என்னென்னா இது வந்து ரியல் டைம் பில்லியனர் இண்டெக்ஸு. ஸோ இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அதுபடி பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸு 153 பில்லியனு, செகண்ட் பில்கேட்ஸு, தேர்டு வந்து பெர்னார்ட் அர்னால்டு. ஸோ இது வந்து என்னென்னா நம்மளுக்கு முகேஷ் அம்பானி வந்து ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்து செகண்ட் வீக்கில் 12th பிளேஸில் இருந்திருக்காரு. இது வந்து ரியல் டைமாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது அவ்வளோவா இந்த இதை மட்டும் பார்த்துக்குங்க யார் ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு, ஜெஃப் பெசோஸ் சரிங்களா. இது வந்து மாறிட்டே இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் யார் ஃபஸ்ட்டு இருப்பானா இவர் தான் இருக்கார் ரொம்ப வருஷமாக, ஜெஃப் பெசோஸு. நெக்ஸ்ட்டு 40 GST கவுன்சில் மீட்டிங்
ஸோ இது வந்து யார் ஹெட் பண்ணுறதுனா எப்பயுமே நிர்மலா சீதாராமன், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க தான் ஹெட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்மால் டேக்ஸ் பேயர் இருக்காங்க தெரியுமா, 5 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க. ஸோ அவங்களாம் என்னென்னா, ஸோ அவங்களோட இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங்லாம் வந்து அந்த ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. 18% 9% பெரிய இனமாக கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மால் டேர்ன் ஓவர் 5 கோடி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா, இந்த இது பார்த்துங்க 18 9 ஆக்கியிருக்காங்க, ஹாஃப் ஆக்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 60 ஆக்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பால் ஸ்ராமிக் வித்யா யோஜனா. இது வந்து உத்தரப்பிரதேஷ் விட்டாங்க. ஸோ இது மூலிமா என்னென்னா, இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க தெரியுமா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு சில்ட்ரன்ஸு. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு, பாய்ஸுக்கு 1000 ரூபா, அப்புறம் வந்து கேர்ள்ஸுக்கு 1200 கொடுப்பாங்க இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் மந்த்லியாக. ஸோ வந்து அதே நேரத்தில் அவங்க இந்த 8th 9th 10th பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக 6000 வரைக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இந்த இது ரொம்ப முக்கியம். யோஜனா பால் ஸ்ராமிக் யோஜனா வந்து உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரோக்ராம் ஸ்ட்ரீ. ஸோ இது ஒரு ஃபுல் ஃபார்ம் முக்கியம். சி ட்ரம்ப்ஸ் த்ரூ ரெஸ்பெக்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட், அதுதான் ஸ்டீவோட ஃபுல் ஃபார்மு. இது வந்து யார் விட்டதுன்னா ஹைதராபாத்தோட சிட்டி போலீஸ் அவங்க தான் விட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது யார் விட்டான்னு கேட்டுருவாங்க, ஹைதராபாத் தெலுங்கானா தான் விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பீப்புள்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு கான்பூர் உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஸோ இது என்னென்னா, இப்போ வந்து இதுக்கு புதுசாக ஆர்பிஐ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதாவது எதுக்காகனா 6 மாதம் வரைக்கும் வந்து இது எதையுமே லோன்ஸ் தரக்கூடாது, டெபாசிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் விதிச்சிருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. சரிங்களா, அதுக்காக தான் இது வந்து கான்பூரில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், சல்லோ ட்ராவல் கார்டுன்னு சொல்லி எஸ் பேங்க் விட்டுருக்காங்க. ஸோ வந்து எதுக்காகனா அந்த கார்டு மூலயமா நம்ம வந்து அந்த பஸ் ட்ராவல் பண்ணுவோம் தெரியுமா, பஸ் ட்ராவல் பண்ணுறோம் தெரியுமா. ஸோ வந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து பாஸ் எடுத்துக்கலாம், அதாவது இந்த கார்டு மூலயமா யூஸ் பண்ணி டிஜிட்டலாகவே. ஸோ அதுக்காக தான் விட்டாங்க எஸ் பேங்க்கு. இது இனிஷியலாக வந்து மங்களூர் அண்ட் இடுப்பி அங்கே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க எஸ் பேங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்பிஐ பேனல் டு ரிவ்யூ ஓனர்ஷிப் ஆஃப் ப்ரைவேட் லெண்டர்ஸு. அதாவது இந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க் இருக்குது தெரியுமா. ஸோ அதிலெலாம் வந்து அதெல்லாம் ஷேர் வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க ப்ரைவேட் பேங்க்லாம். சரிங்களா, இந்த ஷேர் வச்சுருக்கவங்க தான் ப்ரொமோட்டர்ஸு. அதாவது இந்த பேங்க் உருவாக்குறதுக்கு ஒரு 5-6 ப்ரொமோட்டர்ஸ் வந்து சேர்ந்து அந்த பேங்க்கை வந்து செட்டப் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த ப்ரொமோட்டர்ஸ் செட்டப் பண்ணுறதுக்காண்டி அவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு நாம்ஸ் விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக என்ன, அதை பற்றி ஃப்ரேம் ஒர்க் விடுறதுக்காண்டி ஒரு ஹெட்டு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹெட்டுக்கு வந்து ஹெட்டு அமைச்சிருக்காங்க ஆர்பிஐ. அதுக்கு யார் வந்து சேர்மன்னா, நம்ம ஆர்பிஐ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பிகே மோகன்டி, அவர் தான் ஹெட்டு. ஆக்சுவலாக அந்த ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா ப்ரைவேட் பேங்க்கில். ஸோ அவங்களாம் வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 40% வித்தின் 3 இயர்ஸ்லேயே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட லிமிட்லாம் பார்த்துக்குங்க, 20% வந்து எப்போனா இன் 10 இயர்ஸு, அப்புறம் 15% இன் 15 இயர்ஸில் பண்ணணும். சரிங்களா, ஸோ இந்த லிமிட் பார்த்துங்க, 40% வந்து கம்மி பண்ணுறது வந்து 3 வருஷத்தில், 20% 10 வருஷத்தில், 15% 15 வருஷம் வரைக்கும் நம்ம ப்ரொமோட்டராக இருந்தோம்னா 15% தான் ஷேர் வச்சுருக்கணும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சாகர் மித்ரா ஸ்கீமு. இது வந்து புதுசாக ஒரு இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் விட்டாங்க. யூனியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் அவங்க தான். சரிங்களா, ஸோ வந்து இது வந்து என்னென்னா, இந்த சாகர் மித்ரா ஸ்கீம் வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்குலாம் வந்து புதுசாக எப்படி வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறது அப்படின்னு ஃபார்மிங் பண்ணுறதுன்னு சொல்லி விட்டுருக்காங்க. சரிங்களா, சாகர் மித்ரா ஸ்கீம்னா எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணான்னு சொல்லி கேட்பாங்க, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வேர்ல்டு ஃபஸ்ட்டு டபுள் ஸ்டாக் கண்டெய்னர் ட்ரெயின். இது யார் விட்டதுன்னா வெஸ்டர்ன் ரயில்வேஸ் அவங்க தான் விட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கண்டெய்னர் ட்ரெயின்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே விட்டுருக்காங்கன்னா, பலம்பூர் அண்டு போடாடு குஜராத் அங்கே தான் விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம், டபுள் ஸ்டாக் கண்டெய்னர் ட்ரெயின் எங்கே விட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டுலே நம்ம இந்தியாவில் தான் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் தான் விட்டுருக்காங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ். இதுக்கு இயர்லி கொடுப்பாங்க. இந்த வருஷம் யார் கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியன் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் டாக்டர் ரத்தன் லால் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸு, மறந்துடாங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இது ஒரு புக்கு, லாக்டவுன் லைசன்ஸ் லீவிங் அண்ட் அதர் ஸ்டோரிஸு. இது யார் எழுதுனா, சோபாட்டே அவர் தான் எழுதினார் இந்த லாக்டவுன் லைசன்ஸ் லீவிங் அண்ட் அதர் ஸ்டோரிஸ், சோபாட்டே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரை ஹீட் ட்ரீட்மெண்ட் சேம்பர். இது வந்து என்னென்னா, அதோட நேம் ஜெர்மி கிளீனு. இது யார் உருவாக்குனதுன்னா, டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனு. ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து என்னென்னா, இது ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த சேம்பரில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வைரஸ் இருந்தால், கொரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருந்தா, ஸோ இந்த சேம்பர் யூஸ் பண்ணி நம்ம செக்யூரிட்டிஸ் இருக்காங்க தெரியுமா, அதாவது வந்து செக்யூரிட்டி இருக்காங்க தெரியுமா, இந்த ஆர்மி மிலிட்ரியிலலாம் நேவிலலாம். ஸோ அவங்களோட யூனிஃபார்ம்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து சானிடைஸ் பண்ணுறதுக்காண்டி தான். சரிங்களா, விட்டுருக்காங்க டிஆர்டிஓ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கேப்டன் அர்ஜுன் சொல்லி ஒரு சர்வீஸ் ரோபோட்டு, ஒரு ரயில்வேஸ் தான் விட்டாங்க இதை, கேப்டன் அர்ஜுன் சொல்லி. அதாவது என்னென்னா, இந்த நம்ம இது ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து ஸ்க்ரீனிங் அண்ட் சர்வேலன்ஸ்க்காக இந்த கேப்டன் அர்ஜுனு
இது ஒரு ரோபோட் தான் சரிங்களா. யார் விட்டதுன்னு கேட்பாங்க, சென்ட்ரல் ரயில்வேஸ் அவங்க தான் விட்டுருக்காங்க சரிங்களா, மறந்துடாங்க, சென்ட்ரல் ரயில்வேஸு. நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ நியூ நார்ம்ஸ் விட்டுருக்காங்க. என்னென்னா, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஒரு பேங்க்கில் வந்து சுட் நாட் லெஸ் தென் 6 அண்ட் மோர் தென் 15 டைரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது வந்து 6 to 15 வரைக்கும் தான் இருக்கணும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு பேங்க்கில். அதே மாதிரி அவங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து மீட் பண்ணணும், அதாவது 6 times in a year மீட் பண்ணணும், ஆர் அட்லீஸ்ட் 60 days ஒன்ஸ். அதாவது 60 daysனால் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு ஒருக்க வந்து அவங்க மீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. இது ரொம்ப முக்கியம், கேட்பாங்க இந்த 6 to 15 வரைக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு புதுசாக விட்ட ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நாம்ஸ் தான். அதாவது என்னென்னா, நம்ம சிஇஓ இருக்காங்க தெரியுமா, ஹோல் டைம் டைரக்டர்ஸ் பேங்க்கில். ஸோ அவங்களோட அப்பர் ஏஜ் லிமிட்லாம் வந்து 70 ஆக்கிட்டாங்க சரிங்களா, 70 years. ஸோ வந்து இன்னொன்று என்ன விட்டுருக்காங்கன்னா, அதாவது ஒரு பேங்க் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன்னா ப்ரொமோட்டர்ஸு. ஸோ அவங்களே வந்து சிஇஓவாக இருப்பாங்க ஒரு பேங்க்குக்கு, ப்ரொமோட்டர்ஸே. அதாவது உதய் கொடாக் இருக்கா தெரியுமா, அவர் தான் கொடாக் மஹேந்திரா பேங்க்கோட சிஇஓ. அவரே கூட அந்த பேங்க்கோட ப்ரொமோட்டரும் அவர் தான், அந்த உதய் கொடாக்ன்றவர். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் என்னென்னா, அவங்க வந்து 10 வருஷம் வரைக்கும் தான் இருக்க முடியும் அந்த பேங்க்கோட சிஇஓ. அதுக்கப்புறம் அவங்களே வந்து ரிசைன் பண்ணிடணும் சரிங்களா. அதுதான் இது இந்த கீழே இருக்குது, அவங்களோட டென்யூர் வந்து 10 வருஷம் வரைக்கும் தான் இருக்க முடியும். அதே இது நான் ப்ரொமோட்டராக, அதாவது நார்மலாக ஒருத்தவங்க ப்ரொமோட்டரே அந்த பேங்க்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் சிஇஓவாக இருக்காங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து 15 வருஷம் வரைக்கும் இருந்துக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க ரெண்டுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், யூடி அசட் மேனேஜ்மெண்ட்டுக்கு புதுசாக சிஇஓ போட்டிருக்காங்க. யூடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இம்தாயாசர் ரஹ்மான் இவர் தான் போட்டிருக்காங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியா வந்து இந்த எக்ஸிம் பேங்க் இருக்காங்க தெரியுமா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து மலாவிக்கு ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் வந்து ஒரு 215.68 million கொடுத்துருக்காங்க ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஸ்கீமுக்காக மலாவிக்கு. உங்களுக்கு கேபிட்டல் லிங்லாவின்னு தெரியும், கரன்சி வந்து கவாச்சு. ஸோ எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீமு, அது ஒரு ஃபுல் ஃபார்ம் ECLGS. ஸோ இதுக்கு மூலயமா MSMEக்கு லோன் கொடுக்குறதுல தமிழ்நாடு தான் டாப்பு. அதே மாதிரி இது கீழே வந்து கொலட்ரல் ஃப்ரீ லோனாக 3 லட்சம் கோடி வந்து ஒதுக்குனாங்க இப்போ ரீசெண்டாக, 3 lakh crore. ஸோ வந்து எது கீழே இந்த 3 லட்சம் கோடி ஒதுக்குனாங்கன்னா, இந்த NCGDC இவங்க இந்த கம்பெனி கீழே தான் கொடுப்பாங்க சரிங்களா, சாங்ஷன் ஆகும். நேஷனல் கிரெடிட் கேரண்டி டெஸ்டி கம்பெனி ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க. இந்த லோன் வந்து யாராருக்கு அப்ளிகபிள்னா, அதாவது MSME ஹூஸ் லோன், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் வந்து 20% வரைக்கும் இருக்கணும் அவங்களுக்கு இப்போ சரிங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த லோன் சேங்ஷன் ஆகும். அதே நேரத்தில் MSME தட் ஹேவ் ஆன் அவுட்ஸ்டாண்டிங் லோன் ஆஃப் 25 crore அசான் டேட்டு பார்த்துங்க 29/2/2020. அண்ட் அவங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து அப் டு 100 கோடி வரைக்கும் தான் இருக்கணும் சரிங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த லோன் எலிஜிபிள், இந்த அப்ளிகபிள் பார்த்துக்குங்க சரிங்களா, ரொம்ப முக்கியம். 20% வந்து லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே நேரத்தில் 25 கோடி வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் லோன் இருக்கணும். அவங்களோட டேர்ன் ஓவர் 100 கோடி இருக்கணும், 100 கோடி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஐஃப்ளோஸ் இன்டிகிரேட்டட் ஃபெட் பிளானிங் சிஸ்டம் ஃபுல் ஃபார்மு. ஸோ இதுனா நம்ம உதய் தக்கரே இருக்கா தெரியுமா, மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர், அவர் தான் விட்டுருக்காரு. மகாராஷ்டிராவில் அதாவது வந்து வெதர் பற்றினா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறேன்டாண்டி விட்டுருக்காங்க ஐஃப்ளோஸ்ன்னு சொல்லி சரிங்களா, மும்பையில் விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பிராண்ட் அம்பாசிடர் இந்த பாட்னா காதி மால். ஸோ இதுக்கு விட்டுருக்காங்க, போட்டிருக்காங்க பாலிவுட் ஆக்டர் பங்கஜ் திரிபதி இவர் தான் சரிங்களா பிராண்ட் அம்பாசிடரா. நம்மளோட காதி மால் பாட்னா இருக்குது தெரியுமா, இதான் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு காதி மால் சரிங்களா. ஸோ வந்து அதுக்கு யார் அம்பாசிடர்னா பங்கஜ் திரிபதி பாலிவுட் ஆக்டரு. கீழே பாருங்கள், இது என்னன்னா ஆல்ரெடி பார்த்தோம், அந்த கிரிக்கெட் ரோஹித் சர்மா வந்து இந்த IIFL ஃபினான்ஸுக்கு வந்து புதுசாக பிராண்ட் அம்பாசிடர் போட்டாங்க. கார்கோ இன்டர்நேஷனல் வந்து ஆக்டர் சோனு சூதை போட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கர்கர் நிகார்கனி ஆப்பு. ஸோ இது பஞ்சாப் விட்டாங்க. ஸோ வந்து இது எதுக்கான ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வேலன்ஸ், இந்த கொரோனாக்காக விழிப்புணர்வு நடத்துறதுக்காண்டி சரிங்களா, பஞ்சாபில் விட்டுருக்காங்க. ரொம்ப முக்கியம், மிஷன் ஃபேட்டக்கும் பஞ்சாபில் தான் விட்டாங்க. அது வந்து அவேர்னஸ் கொரோனாக்காக, அதாவது பிளான்ட் ஹெல்த் கிளினிக், இது ரொம்ப முக்கியம். கீழே கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது, இது மணிப்பூர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டேஸு June 8 வந்து வேர்ல்டு பிரெயின் டியூமர் டே, June 12 வந்து வேர்ல்டு டே அகேன்ஸ்ட் சைல்டு லேபரு. தீம் பார்த்துங்க, அதுக்கு COVID-19 ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஃப்ரம் சைல்டு லேபர் நவ் மோர் தென் எவர். June 13 வந்து இன்டர்நேஷனல் அல்பினிசம் அவேர்னஸ் டே. தீம் பாருங்கள், மேட் டு சைனு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், June 14 வேர்ல்டு பிளட் டோனார் டே. தீம் பாருங்கள், சேஃப் பிளட் சேவ்ஸ் லைஃப்ஸு. ஸோ ஸ்லோகன் நமக்கு விட்டாங்க, அதையும் பார்த்துங்க, கிவ் பிளட் அண்ட் மேக் த வேர்ல்டு ஏ ஹெல்த்தியர் பிளேஸு. June 15 வந்து வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே. தீம் வந்து லிஃப்டிங் அப் வாய்ஸு. June 15 வந்து வேர்ல்டு விண்ட் டே சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் வந்து என்னென்னா டெத் நியூஸு. அன்பழகன் வந்து MLA, இவர் ஜே அன்பழகன், DMK நம்ம திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு VIP இறந்து போகிறாரு கொரோனானால. அர்ஜுன் சரண் சேத்தி இவங்க யாருன்னா ஃபார்மர் யூனியன் வாட்டர் மினிஸ்டர், ஒடிசாக்காரர், இறந்து போயிட்டார். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இவர் ஜெகேஷ் முக்தி, இவர் யாருன்னா டெலிவிஷன் ஆக்டர், இறந்து போயிட்டார். இந்த அட்டுல் ஸ்ரீவஸ்தவா, இவர் யாருன்னா டைரக்டர் ஆஃப் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடு, இவர் வந்து என்ன இறந்து போயிட்டார். இந்த பியரி நுக்ரன் சீசா, இவர் யாருன்னா புரூண்டேயோட பிரசிடென்ட்டு, இறந்து போயிட்டார். அதே மாதிரி இந்த ஒலெக்சாண்டர்
கோஸ்ட்விக் ஆர் தி நெயில்னு சொல்லுவாங்க. இவர் உக்ரைனியன் லைட் வெயிட் பாக்ஸிங் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் வந்து டெத் நியூஸ் தான். ஸ்ரீதர் சனா இவர் யாருன்னா ஹாக்கி துரோணாச்சாரிய அவார்டு வின்னர் பாஸ்ட் அவே. ரொம்ப முக்கியம் இது. கீழே பாருங்கள், பி கண்ணன் இவர் யாரா சினிமோட்டோகிராஃபரு, தமிழ்நாடு மலையாளமில் ஒர்க் பண்ணியிருக்காரு, இறந்து போயிட்டார் கண்ணன். வசந்த் ராஜ் இவர் யாருன்னா இந்தியாஸ் ஓல்டஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர், இறந்து போயிட்டார். ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் இவங்க யாருன்னா குர்ட் பில்டியக்ஸ் தாமஸ் யூஎஸ்ஏ, இறந்து போயிட்டார். இதே மாதிரி டோனி டுன்னி இவர் யாருன்னா அயர்லாண்டோட ஃபுட்பால் பிளேயரு, இவர் ஃபுட்பால் கேப்டன் கூட அவர், இறந்து போயிட்டார் அயர்லாண்டுக்காரர். ஸோ இது பாருங்கள் ஒன்லைனர் அப்படியே பார்த்துடலாம். இன்டர்நேஷ்னல் சீபேர்ட் அத்தாரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, இன்டர்நேஷ்னல் சீபேர்ட் அத்தாரிட்டி கிங்ஸ்டன் ஜமாய்க்காவில் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி ஃப்ளைஸி ஆப்னு சொல்லி ஒன்று டெவலப் பண்ணாங்க ஐஐடி கவுதாத்தி ஸ்டூடெண்ட்டு. ஸோ எதுக்காகனா கான்டாக்ட்லெஸ் பாடி அண்ட் ஈஸியர் ஏர் ட்ராவல் பண்ணுறதுக்காண்டி. அர்ஜுன் பாட்டியா இவர் யாருன்னு தெரியும், இந்தியன் கோல்ஃபரு, ரீசெண்டாக கேட்பாங்க. அதே மாதிரி வேர்ல்டு லார்ஜஸ்ட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து யார் பண்ண போகிறதுனா அதானி கிரீன்ஸ் அவங்க தான் பண்ண போகிறாங்க. அது வந்து அதோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து $6 பில்லியன். அதோட மொத்தம் 8 ஜிகாவாட் உற்பத்தி ஆகுது அந்த ப்ராஜெக்ட் மூலயமா அதானி கிரீன்ஸு. ஒடிசா தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியா டு ரிசீவ் ISO சர்டிஃபிகேஷன் ஃபார் ட்ரைபல் ஹாஸ்டல்ஸ்க்காக சரிங்களா. ஒடிசா தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நமக்கு பெஸ்ட் 75 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.